நாங்கள் கடந்த அரசாங்கங்கள் போல இந்த அரசாங்கமும் நாங்கள் அமைச்சரோடு பேசுகின்றோம், அங்கிருக்கின்ற தமிழக முதலமைச்சரோடு பேச போகின்றோம் அப்படி என்று இந்த கடற்துறை அமைச்சர் கூறுகின்றார். இது தமிழக முதல்வரோடும் மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்தோடையும் பேசி நாங்கள் இதுக்கு தீர்வை தருவோம் என்று கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். 2 வருடமும் கடந்து விட்டது. இந்த பிரச்சனையை எப்போது தீர்க்கப் போகின்றார்கள்? நான் அது ஏற்கனவே கூறிய போது 2 நாட்களுக்கு முன் நமது எல்லையை தாண்டி மீனவர்கள் வந்து செல்கின்றார்கள். கடற்படையினரும் அதை கடைத்தார்கள் தவிர ஒரு போட்டை கூட இன்று வரை கைது செய்யப்படவில்லை. அதே போன்று பருத்தித்துறை கடலிலே 5 நாட்களுக்கு முன் காரைக்கால், பாண்டிச்சேரி போன்ற மீனவர்கள் அந்த எல்லை ஊடாக வருகின்றார்கள். இங்கு என்ன நடக்கின்றது? இந்த எல்லையை பராமரிப்பதா அல்லது இந்தியாவுக்கு விட்டுக் கொடுக்க போகின்றார்களா? நான் முகமது ஆலம், மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாஜத்துறை செயலாளர். இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்திலே காணப்படுகின்ற பல்வேறு வகையான பிரச்சனைகள், அதே போன்று அண்மையிலே நேற்று முன்தினம் கூட இந்திய மீனவர்கள் இலங்கை எல்லையை கடந்து எமது இலங்கை துறை வரைக்கும், அதாவது மீனவர்கள் மீன்பிடிக்கும் இடம் வரைக்கும் வந்த விடயங்களை நான் இந்த ஊடக வாயிலாக உரிய தரப்புக்கு தெரிவிப்பதற்காக இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். குறிப்பாக அந்த சட்டவிரோத மீன்பிடி முறைகள், இது தொடர்பாக பல விடயங்கள் மன்னார் மாவட்டத்திலும் வடக்கிலே காணப்பட்டாலும் மன்னார் மாவட்டத்திலே தொடர்ச்சியாக இது காணப்படுகின்றது. நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், 2009 விடுதலை புலிகளின் நிர்வாக கால பகுதிகளிலே இந்த தொழில் முறைகள் அனைத்தும் தடுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக இலங்கை மீனவர்கள், குறிப்பாக வடபகுதி மீனவர்கள் குறிப்பிட்ட தூரம் கடலுக்கு சென்று மீன் பிடிக்கக்கூடிய அனுமதியைத்தான் கடற்படையும் வழங்கியிருந்தது. இருந்த போதிலும் அந்த பகுதிகளிலே அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து கடல் உணவுகளையும் அறுவடை செய்து அதனூடாக கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை அன்றைய காலப்பகுதியில் அவர்கள் செய்து வந்தார்கள். 2009க்கு பின்னர், யுத்தம் நிறைவுக்கு பின்னர் படிப்படியாக அரசாங்கம் வேண்டிய தூரம் சென்று கடலில் நீங்கள் மீன் பிடிக்கலாம் என்று அந்த சூனிய பிரதேசங்களை அகற்றின பிறகு இந்த தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகள் எல்லை தாண்டியதாக இருக்கின்றது. அதாவது வரையறுத்ததுக்கு அப்பாலே இப்போது செயற்பட்டு வருகிறது. டைனமேட்டாக இருக்கட்டும், சுருக்கு வலையாக இருக்கட்டும், ரோலராக உழுவுப்படைகளாக இருக்கட்டும், அதே போன்று ஏனைய பல விடயங்கள், தங்கூசி கொண்டு தொழில் பிடிக்கும் முறைகள், அவ்வாறான 14 வகையான தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளும் இப்போது இந்த வடக்கு கடற்பரப்பிலையும் அதே போன்று மன்னார் மாவட்டத்திலையும் பெருவாரியாக பெருகி இருக்கின்றது. இதை நாங்கள் தடுப்பதற்கும் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் மன்னார் மாவட்டத்திலே எங்களுக்குள்ளே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற பல மீன்பிடி கிராமங்கள் தோறுமே இந்த தடை செய்யப்பட்ட தொழில்களை தங்களது வாழ்வாதாரம் என்று கூறிக்கொண்டு செய்து வருகின்றார்கள். நாங்கள் கிராமங்களை குறிப்பிடாவிட்டாலும் உண்மையிலே யார் என்ன தொழில் செய்கிறார்கள் அந்தந்த கிராமங்களுக்கு தெரியும். எனவே இதிலே நான் குறிப்பிட்டு யாரையும் குற்றம் சொல்லவோ அல்லது இந்த விடயத்தில் ஒருவரை குறிப்பிடவோ நான் இந்த ஊடக சந்திப்பை செய்யவில்லை. இந்த தொழில்கள் நாங்கள் தலைவர்கள் பல்வேறான கூட்டங்களில் பங்கு பெற்றுகின்றோம், பல மாகாண கூட்டங்களிலும் நாங்கள் பங்கு பெற்றுவோம். ஆனால் குறிப்பாக மன்னார் மாவட்டம் தொடர்ந்து பேசும்போது எங்களுக்கு சில விடயங்களை அங்கு பேசும்போது நாங்கள் தடுப்பதா அல்லது மௌனமாக இருப்பதா என்ற கேள்வியும் எழுகின்றது. இந்த தடை செய்யப்பட்ட தொழில்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு கட்டங்களில் பல்வேறு விதமான போராட்டங்களாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு அரசியல் தரப்புகளை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்த விடயங்கள் போன்ற பல விடயங்கள், பேசிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்தும் பலனற்று. இன்று வரை நாங்கள் 2009 எப்போது கலைத்து துவங்கினோம் இந்த விடயத்தை, அப்போதிலிருந்து இன்று வரைக்கும் அந்த விடயத்தை தான் கைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே ஒரு விடயமும் தீர்ந்ததாக இல்லை. பல அரசுகள் வந்து போயின. தற்போது கூட புதிய கடற்தொழில் அமைச்சர் பல்வேறான கருத்துக்களை கூறுகின்றார். நாங்கள் பல தடவை சந்தித்து விட்டோம். கடந்த அரசாங்கங்களில் இருந்த கடற்தொழில் அமைச்சரை விட இப்போது இருக்கின்ற அமைச்சரை நான் நினைக்கின்ற அமைச்சரை பொறுப்படுத்த 1.5 வருடங்களிலே அவரை 10-15 தடவைக்கு மேலே நாங்கள் சந்தித்து இந்த பிரச்சனைகள் வலியுறுத்தி இந்த விடயங்களை தீர்த்து தாருங்கள் என்று ஒரு இணக்கமான செயற்பாட்டுகளால் நாங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள அமைச்சரிடம் அணுகினாலும் அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதை நிறுத்தலாம், இதை நிறுத்தலாம், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களுடைய இருக்க சம்பந்தமான தீர்வு என்னன்னு கேட்டு பெறுகிறாரே தவிர எதுவுமே அவர் செய்வதாக இல்லை. எனவே இந்த விடயத்திலே கடந்த கால அரசாங்கம் செய்த தவறைத்தான் இப்போது இருக்க அரசாங்கம் செய்து வருகின்றது. எந்த சட்டவிரோத மீன்பிடியும் இந்த நின்றதவாடு இல்லை. குறிப்பாக உள்ளூர் இழுவைப்படகு தொடர்பாக 2020 புத்தளத்திலே ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு சமூக கடல் சூழல் சார்ந்த ஒரு அமைப்பினால் அங்கு வழக்கு தாக்கல் பட்டு 23 பேராக அந்த வழக்கு போனது. ஆனால் இறுதியிலே அந்த 23 பேரும் நாங்கள் அவ்வாறான தொழிலை செய்யவில்லை என்று சொன்னார்கள். திணைக்களம் நாங்கள் அவ்வாறான தொழிலுக்கு அனுமதி வழங்கவில்லை என்று சொன்னார்கள். நீதிமன்றம் சொல்லிவிட்டது அது அவ்வாறான தொழில் செய்யவில்லை தானே, திருமணத்துக்கு அதுக்கு ஒரு வழக்கு. எனவே அந்த வழக்கு அப்படியே கைவிடப்பட்டது. அதே போன்றுதான் அண்மையிலே 2024 மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர்கள், நெடுந்தீவை சார்ந்தவர்கள் வழக்கு ஒன்றை பதிவு செய்கிறார்கள். அந்த வழக்கிலும் சொல்லப்படுகின்றது, அந்த குறிப்பிட்ட தொழிலை செய்கின்ற நபரை அடையாளப்படுத்தி அவருக்கு எதிராக நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இந்த வழக்கை அவரோடு நீங்கள்
யார் யார் செய்தார்களோ அவர் சம்பந்தமான தரவுகளையும் தந்தால்தான் இதை நிறுத்தலாம் என்ற நீதிமன்றம் தனது நியாயத்திற்கு உட்பட்ட விடயங்களை கூறுகின்றது. உண்மையிலேயே சட்டம் இயற்றப்படுகிறது நாடாளுமன்றத்திலே. அதுக்கு பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்குகளை அளித்து அந்த சட்டத்தை நிறைவேற்றுகின்றார்கள். வர்த்தமானி ஊடாக பிரசுரிக்கப்படுகின்றது. பல 2017 இருக்கட்டும் 2018 இருக்கட்டும் அவ்வாறான பல மீன்பிடி சட்டங்களை கடந்த அரசு நாங்கள் நிறைவேற்றியிருந்தோம் எங்களோட வேண்டுகோளுக்கு. ஆனால் அவை அனைத்துமே கிடப்பிலே தான் இருக்கின்றது. அதுகளை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாங்கள் நீதிமன்றத்தில் சென்றால் நீதிமன்றமும் திணைக்களத்தில் சார்பாக கலந்து கொள்கின்ற சட்டத்தரணிகள் தங்களது வாத திறமையால் சாதித்து விட்டு செல்கின்றார்கள். எனவே இதில் யாரை நாங்கள் குறை சொல்வது குற்றம் சொல்வது என்று எங்களுக்கும் நாங்கள் மீனவர்கள் எங்களுக்கு தெரிந்த அறிவு வரை நாங்கள் போராடுகின்றோம். எங்களுக்கு உதவுவதற்கோ யாரும் இல்லை. தன்மையிலே பார்க்கின்றோம் பல தலைவர்கள் தமிழகம் செல்கின்றார்கள். இந்திய தரப்பு சம்பந்தமாக நிறைய பேசுகின்றார்கள். ஆனால் எதுவுமே இந்த வடக்கில் இருக்கின்ற மீனவர்கள் எந்த பலனும் அடையாத வகையில் இது நிச்சயமாக வடக்கு மீனவர்கள் கைவிட்ட சமூகமாக மாறப்போகின்றார்கள். எங்களது கிராம மீனவர்களும் தங்களது தொழிலை நியாயப்படுத்துவதற்காக ஒவ்வொரு தொழில் முறையையும் தங்கள் கிராமத்திலே செய்து கொண்டு இதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களோடு இந்த பிரச்சனை அவர்களோடு முடியும். எதிர்கால சந்ததிக்கு கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக திட்டம் என்றால் அவர்கள் நடைமுறைப்படுத்தலாம் என்பது எனது கருத்தாகும். சொல்லலாம். அதாவது நாங்கள் வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம். அதே போன்று வடக்கில் இருந்து ஒரு பிரதிநிதி குழு கடந்த முறையும் சென்று வந்தது. புதிய அரசுக்கு முன்னர் இருந்த அரசை சந்தித்து வந்தது. தற்போது கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான ஒரு குழு அங்கு சென்று தற்போதைய முதலமைச்சர் அதே போன்று ஏனைய தரப்புகளை எதிர்கட்சி தலைவர்கள் அனைத்து கட்சி தலைவர்களை சந்தித்து ஒரு விடயங்களை கூறி வருகின்றார்கள். அவர்கள் அரசியல் சார்ந்து சென்றிருக்கின்றார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகின்றது. உரிமை சார்ந்து பேசவும் வேண்டும். அதே நேரம் அந்த உரிமையை பேசும் அதே நேரம் இங்கு இருக்கின்ற மக்களின் வாழ்வாதாரத்தை பற்றி பேசுவார்கள் என்றால் அதை சொல்வார்கள். மாடு நுனிப்புள்ளை மேய்ந்த மாதிரி தமிழக இலங்கை மீனவர் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த சொல்லை மாத்திரம் சொன்னால் அதில் இருக்கின்ற விடயங்கள் என்ன அது தீர்க்க வேண்டும் என்று எல்லாரும் சொல்கின்றார்கள். ரோட்டில் போறனை கூப்பிட்டாலும் உண்மையிலேயே தீர்க்க வேண்டும் சொல்லிட்டு தான் போவோம். ஆனால் தீர்வதற்கு என்ன வைக்கின்றார்கள்? இவர்கள் தீர்த்து தர வேண்டும் என்று உடாப்பிடியாக எதையாசை முன்வைத்தார்கள் என்றால் அது இல்லை. எங்கள்கிட்ட திரும்ப கதைப்பார்கள். நாங்கள் போன்றோம் இதுகளை எல்லாம் கதைத்தோம், இதை செய்தோம், அதை செய்தோம் சொல்வார்களே தவிர இந்த தீர்ப்பது தொடர்பாக அவர்கள்ட்டையும் தெளிவான சிந்தனை இல்லை. இது தமிழ் தரப்பில் இருந்து செல்கின்றவர்களின் நிலைப்பாடு. இதை விட இந்த அரசாங்கம் அண்மையிலே நாங்கள் கடந்த அரசாங்கங்கள் போல இந்த அரசாங்கமும் நாங்கள் அமைச்சரோடு பேசுகின்றோம். அங்கிருக்கின்ற தமிழக முதலமைச்சரோடு பேச போகின்றோம் அப்படி என்று கடற்கரை அமைச்சர் கூறுகின்றார். தமிழக முதல்வரோடும் மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்தோடையும் பேசி நாங்கள் இதுக்கு தீர்வை தருவோம் என்று கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். 2 வருடமும் கடந்து விட்டது. இந்த பிரச்சனையை எப்போது தீர்க்கப் போகின்றார்கள்? நான் ஏற்கனவே கூறிய போது 2 நாட்களுக்கு முன் நமது எல்லையை தாண்டி மீனவர்கள் வந்து செல்கின்றார்கள். கடற்படையினரும் அதை கடைத்தார்கள் தவிர ஒரு போட்டை கூட இன்று வரை கைது செய்யப்படவில்லை. அதே போன்று பருத்தித்துறை கடலிலே 5 நாட்களுக்கு முன் காரைக்கால் பாண்டிச்சேரி போன்ற மீனவர்கள் அந்த எல்லை ஊடாக வருகின்றார்கள். இங்கு என்ன நடக்கின்றது? இந்த எல்லையை பராமரிப்பதா அல்லது இந்தியாவுக்கு விட்டுக் கொடுக்க போகின்றார்களா? சிறு சிறு சலுகைகளுக்காகவும் சிறு தேவைகளுக்காகவும் இந்த நாட்டை தாரை வாக்கின்ற நிலைமையிலே தான் அரசு இருக்கின்றது. வெறுமனே கூறும்போது மாத்திரம் நாங்கள் இறைமையை பாதுகாப்போம், யாரையும் இந்த கடல் எல்லைக்குள்ளே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று வீரவசனங்களை பேசிக்கொண்டு அமைச்சர்களும் அது உயர் அதிகாரிகளும் தங்களது திணைக்களத்திலிருந்து கூறலாம். அன்றாட மீனை பிடிக்க செல்கின்ற மீனவன் படும் துன்பம், அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு, அதனை யார் உணரப் போகின்றார்கள்? எங்களது மீனவர்களும் இப்போது போராடி வாதாடி எல்லாம் முடிந்து ஒன்றும் நடக்கவில்லை, ஒன்றும் கிடைக்கப் போறதில்லை என்ற அமைதி நிலைக்கு இப்ப திரும்பி விட்டார்கள். இனி இவர்களை கொண்டு இந்த பிரச்சனையை தீர்வதற்கு அவர்கள் முன்மொழியை கேட்டால் அவர்களிடம் முன்மொழி இல்லை. இந்த புத்திஜீவிகளா இருக்கட்டும், அந்த வடக்கை பற்றி பெரிதாக கலைக்கின்ற பல சமூக ஆர்வலா இருக்கட்டும், யாருமே இந்த மீனவ பிரச்சனையை அப்படியே கை கழுவி விட்டார்கள். எனவே எங்களை போன்ற ஒரு சில தலைவர்களாக பொறுப்படுத்திருக்கின்றவர்கள் பேசுகின்றோமே தவிர இதில் யாருக்குமே ஆர்வம் இல்லை. மனவேதனையுடன் கூறுகின்றேன், எதிர்கால சந்ததி உண்மையிலே கடல் வளமற்ற ஒரு நாங்கள் போசாக்குக்கான மீனை பெறுவது கூட ஒரு அந்நிய நாட்டை அல்ல இந்தியாவை நம்பிய நிலைக்கு நாங்கள் செல்லும் அந்த நிலை வரும் என்பதை மாற்றம் இதில் பதிவு செய்கின்றேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.